முத்தலைக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன். இதான் பையன் போட்டோ. பையன் ரொம்ப அழகா இருக்காங்க. இன்னைக்கு சாயந்தரமே பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. இருக்கு பலகாரம்லாம் பார்த்து பார்த்து செய்யணும். நீ பண்ற பலகாரத்தை சாப்பிட்டுட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முத்தழகிய ஓகே சொல்லிட்டு போனோம். அப்பா என்ன பொண்ணு பார்க்க வராங்களா? இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இப்ப எதுக்கு கத்துயா? உன்கிட்ட யார் சம்மதம் கேட்டா? இந்த வீட்டுல நான் சொல்லுவதுதான் சட்டம். சாயங்காலம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. நீ பொண்ணா லட்சணமா அலங்காரம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு காபி தண்ணி போட்டு தர, அதுதான் உன் வேலை. அப்பா நீங்க சொன்னா நான் கேட்கணுமா? என்னால முடியாது. என்னம்மா சொல்ல காதுல வாங்காம போயிட்டே இருக்காரு? ஏய் இப்ப எது கத்துற? அப்பா சொல்றத கேளு. இதோ பாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போறாங்க. நான் பலகாரம்லாம் செய்யணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. இதோ பாரு, இன்னைக்கு முழுக்க அந்த வாண்டுங்களோட வெளிய சுத்தாம வீட்லயே இரு, புரியுதா? பலகாரமா பண்ற? இரு, உனக்கு தெரியாம அரளி விதைய அரைச்சு ஊத்தி உன்னையும் புருஷனையும் கொன்னுடுறேன். ஏ முத்தழகு, என்னடி உங்க அப்பா இப்படி சொல்லிட்டு போறாரு? இப்ப என்ன பண்ண போற? அதாண்டி எனக்கும் தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நான் என் மாமா பாண்டிய தவிர வேற யாரையும் கண்ணால பண்ண மாட்டேன். ஏய், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 4 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க, ரெடியா இரு. ஓ 4 மணிக்கு தான் வராங்களா? Take it. You take it. Take it. எதுக்கா தட்டெல்லாம் தர? கிச்சனுக்கு போறோமா? டேய், இன்னைக்கு ப்ராஜெக்ட் என்னன்னு தெரியுமா? ஓ அதுவா? என்னல ஆச்சு? தெரியலங்க ஐயா, பார்த்து சொல்றேன். என்னல நீ பொண்ணு பார்க்க போற நேரத்துல இப்படி ஆயிடுச்சல? என்னங்க இப்படி ஆயிடுச்சு? மா ஊர் வந்துருச்சு. பொண்ணை பத்தி நல்லா விசாரிச்சிங்களாமா? டேய் ரவி, பொண்ணை பத்தி நல்லா விசாரிச்சிட்டேன்டா. ரொம்ப அடக்கமான பொண்ணா. என்னை பத்தி இன்னும் யாருக்கும் தெரியல. இன்னைக்கு இருக்கு கச்சேரி. பெரியவங்க ஒரு வார்த்தை சொன்னா அத வேத வாக்கா எடுத்துப்பாலாம். எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாதான். என்னங்க அப்படிதானங்க? ஆமா ஆமா. நான் மறுவார்த்தை பேச மாட்டேன்னு அவங்க கிட்ட சொன்னாங்களா? இன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு. அட்ரா மியூசிக்கா? டேய், இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு மருமகளா வர நாம ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும்டா. அப்படிதானங்க? ஆமால. என்னங்க இது? இவ்ளோ பெரிய பொண்ணு சின்ன பசங்க கூட ரோட்ல ஆடிக்கிட்டு வருது. இவளெல்லாம் எப்படிதான் வளர்த்தாங்களோ? பொண்ணா இது? இவளெல்லாம் எவன் கல்யாணம் பண்ணிப்பான்? என்னவே ஊருக்கு புதுசா? ஆமா. எங்க வந்தீங்க? இந்த வாத்தியார் சண்முகநாதன் இருக்கார்ல, யாரு அந்த சொட்டத்தல வாத்தியாரா? என்னங்க என்னடா சின்ன பசங்க பெரியவங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? சொட்டத்தலையா தானே சொல்ல முடியும். ஆமா, அங்க எதுக்கு போறீங்க? அவங்க பொண்ண எங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். ஓ, முத்தலக பொண்ணு பார்க்க போறீங்களோ? ஏல முத்தலக
பொண்ணு பார்க்க போறாங்களாம். இங்க பாருங்க, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. பொண்ணு தங்கமான பொண்ணுங்க. மாமியார் நில்லுனா நிக்கும், உட்காருனா உட்காரும். அந்த அளவுக்கு ஒரு தங்கமான பொண்ணு. யாரு இவங்கதான் மாப்பிள்ளையா? ஆமா, இவன் தான் மாப்பிள்ள. ஓகே ஓகே, இவங்களுக்கு ஏத்த பொண்ணுதான். சரி சரி, நீங்க போய் பண்ண பாருங்க. ஸ்டார்ட் தி மியூசிக். எம்மம்மா இருமா, அந்த வாத்தியார் வீட்டுக்கு எப்படி பொண்ணுன்னு சொல்லுமா. அப்படியே நேரா போனீங்கன்னா அம்மா அது வயலுமா. அறிவு இருக்கா? வயல்ல யாராவது போ சொல்லுவாங்களா? நான் ரோட்ட சொன்னேன், ஒழுங்கா கேளுங்க. இப்படியே நேரா போனீங்கன்னா இடது கை பக்கம் ஒரு பிள்ளையார் கோயில் வரும். அது பக்கத்துல ஒரு ரோடு வரும். அங்கெல்லாம் போகாதீங்க. அப்படியே வலது கை பக்கம் திரும்பி நேரா போனீங்கன்னா ஒரு குடிசை வரும். அந்த வீடா? அது கூட ஒரு வீடு இல்ல. அங்க இருந்து மறுபடியும் இடது கை பக்கம் திரும்பி போயிட்டே இருந்தீங்கன்னா வாத்தியார் வீடு எங்கன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க. அடிங்களே. என்னங்க என்னங்க இது பொண்ணா? இது மரியாதையே இல்லாம பேசுது. ரோட்ல சின்ன பசங்க கூட வெக்கமேல மாடிக்கிட்டு போகுது. பூவனா, நாம ஒரு மகாலட்சுமிய பார்க்க போகும்போது அவசகுண மாதிரி இப்படி ஒரு அராத்து பொண்ணை பார்க்க வேண்டியதாயிருச்சு. அம்மா, இந்த மாதிரி ரவுடி பொண்ணை கல்யாணம் பண்ண போறவன் என்ன பாடுபட போறானோ. கண்டவளை பத்தி நமக்கு என்னடா பேச்சு? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வா பொண்ணை போய் பார்க்கலாம். என்னப்பா ஆச்சா? ரெடி ஆயிடுச்சு. சரி சரி, வண்டியில ஏறுங்கள. நல்ல நேரம் வேற முடிய போகுது, இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை காணுமே. ருக்கு ருக்கு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, சீக்கிரம் வா. வந்துட்டேங்க. வணக்கம் வணக்கம். வாங்க மாப்பிள்ளை. வணக்கம் வணக்கம் சம்பந்தி. வாங்க வணக்கம் மாப்பிள்ள. உள்ள வாங்க. கூட்டுவாடி. வணக்கம்மா. வாங்க வாங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க மாப்பிள்ள. வாங்க சம்பந்தி, உட்காருங்க. உட்காருங்க மாப்பிள்ள, உட்காருங்க சம்பந்தி, உட்காருங்கம்மா. பரவாயில்லையே, வீட்டை நல்லா நீட்டா வச்சிருக்கீங்க. இதெல்லாம் பண்ண எனக்கு எங்க நேரம் இருக்கு? இவரு ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் தோட்டத்தை போய் பாத்துக்கவே நேரம் சரியா இருக்கும். இந்த வீட்டை கூட்டி பெருக்கி நீட்டா வச்சுக்கிறது, சமையல் வேலையெல்லாம் பாக்குறது எல்லாமே முத்தழகுதான். ஊர்ல இருக்க பிள்ளை எல்லாம் ஃபெயில் ஆனா உட்கார்ந்து அழுவோம். ஆனா நீ 12வது ஃபெயில் ஆயிட்டு ஏதோ பாஸ் ஆன மாதிரி சந்தோஷமா ஸ்வீட் கொடுத்துட்டு வர்ற. ஆமா ஆமா, ருக்கு சொல்றது சரிதான். சமையல்ல என் பொண்ணு அடிச்சுக்க ஆளே இல்ல. அந்த அளவுக்கு சமையல ருசியா செய்வா. மீன் குழம்பு வச்சான்னு வச்சுக்கிடுங்க, ரசம் மாதிரி சும்மாவே குடிக்கலாம். அம்மா, சீக்கிரமா பொண்ணு வர சொல்லுமா. மாப்பிள்ள என்ன சொல்றாரு சொல்லுங்க. பேசிக்கிட்டே இருக்கீங்களே, என் பொஞ்சாதிய எப்ப என் கண்ணில் காமிப்பாங்கன்னு கேக்குறான். மாப்பிள்ள பொஞ்சாதினே முடிவு பண்ணிட்டாரா? பேச்சு வாக்கிலேயே மறந்துட்டேன் பாருங்க. ருக்கு, போய் முத்தளவு கூட்டுவாமா. இத கூட்டு வரங்க. காக்கா, உங்க அம்மா வராங்க. முத்தழகு, மாப்பிள்ள செம்மையா இருக்காருடி. அதான் எங்களுக்கு தெரியுமே. தெரியுமா? எப்படி? அதான் இப்ப சொன்னீங்களே.
வாய் கொஞ்சம் நீளந்தாண்டா உனக்கு. சரி வா, மாப்பிள்ளை காப்பி தண்ணி கொடு. டேய் வாங்கடா. ஏய், நீங்களாம் எதுக்குடா? இங்கேயே இருங்க. அங்க வந்தீங்க பிச்சு போடுவேன் பிச்சு. நீ வா முத்தழகு. மா ஒண்ணு முகத்தை கட்ட சொல்லுமா. பொண்ணு என்ன வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்குது, கொஞ்சம் முகத்தை காட்ட சொல்லுங்க. அது வீட்டுக்குள்ளே பொத்தி பொத்தி வளர்த்துட்டம்மா. ரொம்ப அடக்கமான பொண்ணு. முத்தழகு இப்பதான் முத தடவையா மாப்பிள்ளைய பாக்குறா. அதான் ரொம்ப வெக்கம் அவளுக்கு. முத்தழகு, மாப்பிள்ளைய பாருமா. ம். நீயா? ஏய் எந்திரில. வா வாப்பா. கரெக்டா நான் சொன்ன அட்ரஸ புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க. இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியலப்பா. இவங்க கிட்டே கேளுங்க, விளக்கமா சொல்லுவாங்க. ஆ. வாத்தியார் வீட்டுக்கு எப்படி போகணும்னு சொல்லுமா. இப்படியே நேரா போனீங்கன்னா அம்மா அது வயலுமா. அறிவு இருக்கா? நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். நான் சொல்றத கேட்டுட்டு நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வரணுமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. முத்தழகு சும்மா இரு. நீங்க சும்மா இருங்கப்பா. ஆ? ஒன்னா சேர்ந்து வாழ போறது நானும் இவரும் தான். ஆ? அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்ல. ம்? நான் என் மாமா பையன் பாண்டி மாமாவை லவ் பண்றேன். அவங்களுக்கு தான் என் கழுத்தை நீட்டுவேன். எங்க அப்பாவுக்கு பாண்டி மாமாவை பிடிக்காதா? அதே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க என்ன பொண்ணு பார்க்க வர சொல்லிருக்காங்க. சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் நீங்க என்னதான் கட்டிக்குவேன்னு அடம் பிடிச்சு என் கழுத்துல கட்டாய தாலி கட்டினா கூட நான் உங்க கூட வாழ மாட்டேன். நான் என் பாண்டி மாமா கூட ஓடி போயிடுவேனே. அப்புறம் நிறுத்தமா, நீ சொன்னதே போதும். வாடா. போங்க போங்க போங்க. ஏய், ஏங்க? சம்மந்தி, மாப்பிள்ளை, நில்லுங்க. மாப்பிள்ளை, சொன்னா போகாதீங்க கேளுங்க, போகாதீங்க. மாப்பிள்ளை. சம்மந்தி, 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 கொஞ்சம் நில்லுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சம்மந்தி. என் பொண்ணு பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சம்மந்தி. சார், இப்பவே உங்க பொண்ணு இந்த பேச்சு பேசுறா. நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ சொன்ன மாதிரியே செஞ்சிட்டா என் பையன் வாழ்க்கையில வீணா போகும். ஏண்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்ற? இவங்க யாரையாவது கூட்டிட்டு வந்து கண்ணாலம் பண்ண சொன்னா நான் அவனை கண்ணாலம் பண்ணிக்கணுமா? நான் என் பாண்டி மாமாவை தான் கண்ணாலம் பண்ணிப்பேன். அக்கா நான் கூட உங்க அப்பாக்கு பயந்து எங்க நீ சம்மந்தம் சொல்லிடுவேன்னு பயந்துட்டேன்க்கா. சமக்கா, எங்க புள்ள வாழ்க்கையில எங்களால ரிஸ்க் எடுக்க முடியாது சார். எங்களை விட்டுடுங்க சார். டேய் வண்டி எடுறா. எங்க போகாதீங்க. மாப்பிள்ளை
உங்க மானத்தை வாங்கிட்டு ஏங்க, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. சொன்னா கேளுங்க. நானும் உங்க குடும்ப மானத்தை வாங்கினேன். எனக்கு மாப்பிள்ள பாக்காதீங்க, பாண்டி மாமாவை தான் கட்டிக்குவேன்னு எத்தனை தடவை சொல்றது? என் பேச்ச கேட்காம நீங்க மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்தா நான் இப்படிதான் பண்ணுவேன். சொன்ன சொல்லுயா? அப்பா கேளுங்க. மாப்பிள்ளைய போட்டு இப்படி அடிக்காதீங்க. ஏய், இன்னொரு தடவை அந்த பாண்டி பேச்ச எடுத்த உன்னை கொன்னே போட்டுருவேண்டி. ஐயோ, ச்சே. ஏய், ஏண்டி இப்படி அடிபட்டு சாகற? கொஞ்சம் கூட உனக்கு சொரணையே இல்லையா? ச்சே. நானு அடி வாங்கி இன்னுமா இந்த குடும்பம் என்ன நம்புது? இந்த மாதிரி டெக்னிக்லாம் நம்மகிட்ட நிறைய இருக்கு. நல்லா காத்து வருது. அடிப்பாவி, என்ன காத்து! அண்ணாச்சி வந்துட்டார், பட்டாசு கொளுத்துல. அண்ணாச்சி, உங்களை பார்த்து எவ்வளவு நாளாவது அண்ணாச்சி. இப்ப இந்த மாலை ஒண்ணுதான் குறைச்சலால. நீங்க என் கழுத்துல போட்ட மாலை எனக்கு சாவு மாலையா தோணுதுல. என்ன அண்ணாச்சி, நாங்க ஆசையை மாலை போட வந்தா சாவு மாலை சொல்லிட்டீங்க. பின்ன என்னவே சொல்ல? நான் ஜெயில இருக்கும்போது அந்த பாண்டி கழுத்து அறுக்க சொன்னனே, செஞ்சீங்களா? அது வந்து அண்ணாச்சி, என்ன வந்து போய் அந்த பாண்டி பைய செத்தானா இல்லையா? அண்ணாச்சி, அந்த பாண்டி பையலை கொல்ல 2-3 தடவை முயற்சி பண்ணோம். அவன் கொஞ்சத்தை கூட கடத்தி வச்சு அவனை கொல்ல பார்த்தோம். எதுவும் வேலைக்கு ஆகல அண்ணாச்சி. அந்த பாண்டி பையலை கொல்ல எம்புட்டு ஆள் அனுப்புனாலும் அவன் ஒத்தாளா நின்று எல்லாரையும் கையை காலை உடைச்சு திருப்பி அனுப்பிடுறான். இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்கெல்லாம் என்னல ரவுடிங்க? நீங்க இத்தனை பேர் தடிமாடு கணக்கா இருக்கீங்க. ஒரு ஒத்தால உங்களால கொல்ல முடியுதால? வண்டி எடுல. எங்க அண்ணாச்சி? அந்த பாண்டி பைய வீடு தாமல இல்ல. சரிங்க அண்ணாச்சி. இல்ல வாங்களே. இல்ல இந்த பாண்டி பைய வீட்டுக்கு போல. வணக்கம் அண்ணாச்சி. இல்ல அண்ணாச்சி எப்பல ஜெயில இருந்து வந்தானே? நானே இப்பதான் போய் பாக்குறேன். வாழ இங்க நிக்க வேணாம், போலாம். அண்ணாச்சி ஏன் பாண்டி வீட்டுக்குள்ள போயிருக்காரு? என்னவா இருக்கும்? பயமா இருக்கே. நமக்கு எதுக்கு வம்பு? என்னக்கா இதெல்லாம்? தெரியலையே. அண்ணாச்சி நீங்க உட்காருங்க அண்ணாச்சி.
யாரும்மா இவங்க? தெரியலம்மா, நீ இங்கே இரு, நான் போய் பார்க்கறேன். ம். யார் நீங்க? சொல்லுறேன். வணக்கம்மா. யாருங்க இவங்க? என் பேர் மாருதி தங்கம். ஊர்ல எல்லாரும் என்ன மரியாதையா அண்ணாச்சி அண்ணாச்சின்னு தான் கூப்பிடுவாங்க. நான் நம்ம மேலத்தூர்ல தான் குடியிருக்கேன். நான் ஒரு வருஷமா ஜெயில இருந்துட்டு இப்பதான் ரிலீஸ் ஆகி நேரா இங்க வாரேன். நான் ஏன் ஜெயிலுக்கு போனேன்னு உனக்கு தெரியுமா? உங்க மவன் பாண்டியால தான். ஆமா, பாண்டி வீட்ல இருக்கானா? இல்ல. அம்மா, உங்க மவனுக்கு ஆயுசு கெட்டி போல